இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எலியா என்கிற தீர்க்கதரிசியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எலியா என்கிற தீர்க்கதரிசி யார் என்று சொல்லி வேதத்திலே நான் பார்த்தோம் என்று சொன்னால், 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம் மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் கர்த்தருக்கு முன்னால் நிற்கிறேன், அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன். நான் சொல்ற வரைக்கும் மழையும் பனியும் பெய்யாது. இதான் ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி. கர்த்தருடைய தீர்க்கதரிசி இஸ் a Lord's prophet. இவர் சொல்லிட்டு போயிடுறார், தேசத்துல மழை பெய்யல. ஆண்டவர் சொல்றேப்பா, கேரித்தாற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிருப்பா, கேரித்தாற்றங்கரையில் நீ ஒளிந்து கொண்டிரு. நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். நீ அவிடம் விட்டு கீழ்த்தேசியை நோக்கி போய் கேரித்துக்கு நேராக கேரித் ஆற்றண்டலே ஒளிந்து கொண்டிரு. நீங்க ஒளிஞ்சுக்கிட்டு, பைபிள் சொல்றது ஒளிந்து கொண்டிரு. கீழ்த்தேசைக்கு போ, இனி இவ்விடம் விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிரு. யோர்தானுக்கு எதிராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில ஒளிஞ்சுக்கிட்டு. உனக்கு இறைச்சியும் அப்பமும் நான் காகத்தின் மூலமா தர்றேன், நான் ஏற்பாடு பண்றேன் உனக்கு, நீ அங்க ஒளிஞ்சுக்கிட்டு. ஆண்டவர் சொல்றாரு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா எலியா பார்த்து ஆண்டவர் சொல்லல, நீ ஆகாபுக்கு முன்னால தலை நிமிர்ந்து நட, நீ ஆகாபுக்கு முன்னால உன்னை காட்டிக்கிட்டே இரு சொல்லல. இன்னைக்கு நிறைய பேருடைய எண்ணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இன்னைக்கு பேசக்கூடிய காரியம், தேசத்தில் கொள்ளை நோய் ஃபர்ஸ்ட் வே செகண்ட் வே. நீ கொள்ளை நோய் வந்துச்சு. கொள்ளை நோய் வரும்போது நிறைய பேர் பேசக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நிறைய பேரோட சிலர் கொள்ளை நோயோட கர்த்தர் வல்லமை உள்ளவர், கொள்ளை நோயோட கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு, நான் மாஸ்க் எல்லாம் போட மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேன், கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார் இல்லைன்னு சொல்ல, கர்த்தர் ஆனால் கர்த்தர் தான் சொல்றாரு இல்லையா, பார்த்து ஒளிந்து கொண்டு. அதே கர்த்தர் தான் சொல்றாரு, நீ ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா, விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் ஒளிந்து கொண்டு. இங்க எலியா கேரித்தாற்றங்கரையிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார். அங்க தண்ணி வத்து போயிட்டு ஆண்டவர் சொல்றியாப்பா, நீ புறப்பட்டு போ, சாடி பார்த்துருக்கு போ, அங்க ஒரு விதவையை பராமரிக்கும்படி கட்டளையிட்டேன். அந்த விதவங்க விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கா. நேர கூப்பிட்டு சொல்ற, தண்ணி கொண்டா அப்படிங்கிறார். ஒளிமுக வாசல் பக்கம் வந்த உடனே தண்ணி கொண்டாங்கிறார். அவங்க எடுக்கிறதுக்கு போன உடனே அப்பமும் சுட்டு கொண்டா. விதவை சொல்றா, ஐயா கொஞ்சம் மாவு இருக்குது, நானும் என் குமாரனும் அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போறோம். 12ஆம் வசனம், நான் உங்களுக்கு அது பின்பகுதியை வாசிக்கிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தம் பண்ணுவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். நான் என் குமாரனும் நானும் சாப்பிட்டுட்டு சாக போறோம், 2 விறகு பொறுக்கிறேன். 13ஆம் வசனம் எலியா பார்த்து சொல்றார், பயப்படாத, தேசத்துலே கர்த்தர், நான் அதை வாசிக்கிறேன் உங்களுக்கு. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கு உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் செலவழிந்து போவதும் இல்லை, கலயத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். கர்த்தர் சொல்றார், நீ போ, உன் குமாரனுக்கு ஆயத்தப்படுத்து, உனக்கு ஆயத்தப்படுத்து, முதல்ல எனக்கு ஒரு அடையை ஆயத்தப்படுத்து. கர்த்தர் தேசத்துல மலையை கட்டளையிடுற வரைக்கும் கலயத்துல எண்ணெய் குறையாது,
மாவு வைத்திருக்கிற அந்த கலையத்தில் மாவும் குறையாது, வந்து கொண்டே இருக்கும். பைபிள் சொல்லுது, அவனும் அவன் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அநேக நாள் சாப்பிட்டார்கள். ஒரு வீட்டில் மேலே தங்கி இருக்கிறாரு, அந்த குமாரன் மரித்து போய்விடுகிறான். அந்த வீட்டில் அந்த விதவை வந்து சொல்றா எலியாவை பார்த்து, அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணுமா என்னிடத்தில் வந்தீர் என்றார். சொல்ற நீ தேவனை சொல்லியே சொல்ற, தேவனுடைய மனுஷன், இஸ் a man of God, என்கிட்ட எதுக்கு வந்தீரு? என் குமாரனை சாக பண்றதுக்கா? என் குமாரன் செத்து போனான். குமாரனை கேட்டு வாங்கிட்டு மேல் வீட்டில் கட்டில் மேலே வச்சு, தன் கட்டில் மேலே வச்சு, அங்கே ஒரு கட்டில் இருக்கிறது, அங்கே அவர் அங்கே தான் படுத்திருக்கிறார். கட்டில் மேலே வச்சு சொல்கிறாரு, ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் முகங்குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்மா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்றான், என் தேவனாகிய கர்த்தாவே, இவன் ஆத்மா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையனுடைய ஆத்மா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். கீழே கொண்டு தாயின் இடத்துல கொடுக்கிறான், பார்வன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால இப்பொழுது அறிந்திருக்கிறேன். நீர் தேவனுடைய மனுஷன், உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அது உண்மையான வார்த்தை. இட்ஸ் a true word, அது உண்மையான வார்த்தை. இட்ஸ் a God's word, அது கர்த்தருடைய வார்த்தை. இதே மாதிரி எலியா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 18ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா எலியா சொல்றாரு, ஆகாபுக்கு ஏற்கனவே ஆகாபை பார்க்கிறார். அங்க ஒபதியா என்கிற கர்த்தருக்கு உண்மையாக இருந்த ஒருவர் 3 வருஷம் கழிச்சு ஆண்டவர் என்ன சொல்றாரு, 18ஆம் வசனம் 1ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில், 3ஆம் வருஷத்துல கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடுவேன் என்றார். ஆண்டவர் சொல்ற, நீ போய் ஆகாபு காட்டுப்பா, நான் தேசத்தின் மேல மலையை கட்டளையிட போறேன். வர்றார். வரும்போது ஒபதியா எதிர்படுகிறார். ஒபதியா கண்டுகொள்ளுகிறார், கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று முகங்கொப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாக இருக்கிற எலியா அல்லவா, என் ஆண்டவராக இருக்கிற எலியா அல்லவா சொல்றாரு. எப்பா ஆகாபிட்ட போய் சொல்லு, எலியா வந்திருக்கிறேன், போ சொல்லு போ சொல்றாரு. இல்லை, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீர் இல்லைன்னு சொல்லி இவர் எல்லா தேசத்துக்கும் சத்தியம் வாங்கிட்டாரு, எல்லா தேசத்தையும் தேடி பார்த்தாரு, ஒரு தேசத்திலையும் உண்மை கண்டுபிடிக்க முடியல. இது இல்லைன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாரு. நான் போன பிறகு, நான் ராஜாட்ட சொல்லி அவருங்க வந்த பிறகு கர்த்தருமை எங்கேயாவது கொண்டு போயிடுவாரு, என்னை கொண்டு போட்டு போயிடுவோம். இல்லை, இன்னைக்கு அவன் முகத்தை காண்பான், போய் சொல்லு போ, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நேர போய் சொல்றார். ஆகாப் எலியாவை சந்திக்கும்படியாக வருகிறார். ஆகாப் எலியாவை சந்திக்கும்படியாக வருகிறார். இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிற நீ என்னவா? இல்லை, நீ தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறான். எல்லாத்தையும் கர்மேல் மலையில கூட்டிட்டு வா. தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்மேல் மலை கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்தோன்னு சொல்றாரு, பாகால் தீர்க்கதரிசி, அப்பா நீங்க நிறைய பேர் இருக்கீங்க, நீங்க முதல்ல பலியிடுங்க. சரியா? காலையை சந்தா வெட்டி நெருப்பு போடப்படாது, வானத்தில் அக்கனி இறங்கணும். ஜனங்கள்லாம் நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்தி பலி செலுத்த நேரம் வரைக்கும் கூப்பிடுறாங்க. பகாலே உத்தரவு கொடும், பகாலே ஒரு உத்தரவு, ஒரு சத்தமும் பிறக்கவில்லை. அந்தி பலி செலுத்த நேரத்தில் எலியா வந்து கர்த்தருடைய தூர்ந்து போன கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு காளைகளை வச்சு கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாரு. வானத்தில் அக்கினி இறங்குகிறது. அக்கினி இறங்கி தண்ணீரையும் அந்த கற்களையும் அது எல்லாத்தையும் மண்ணையும் ஒன்றும் இல்லாமல் நக்கி போடுகிறது. கர்த்தருடைய பலிபீடம் செப்பனிடப்பட்டு பலியிடப்படுகிறது. உங்களுடைய இருதயமாக பலிபீடம் இன்னைக்கு செப்பனிடப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய இருதயம் இன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறதா கர்த்தராலே? உங்களுடைய பலிபீடம், ஒரு ஆல்டர், உங்களுடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? கர்த்தராலே செப்பனிடப்பட்டிருக்கிறதா? இன்னைக்கு உங்க இருதயம் செப்பனிடப்படவில்லை என்றால், உங்கள் ஆல்டர் இன்னைக்கு செப்பனிடப்படவில்லை என்றால், கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே என் பலிபீடத்தை செப்பனிடு ஆண்டவரே, என் இருதயத்தை செப்பனிடு ஆண்டவரே, நீ வாசம் பண்ணுகிற இருதயமாகிய என்னுடைய இருதயத்தை செப்பனிடு ஆண்டவரே, என் பலிபீடத்தை செப்பனிடு ஆண்டவரே, செப்பனிடு ஆண்டவரே. கேட்போம், ஆண்டவர் நம்மை செப்பனிடுவார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசினபடினால் நமக்கு நன்றி.
எங்கள் பலிபீடத்தை நாங்கள் செப்பனிடுவதற்கு உதவிச்சு. நீரே அதை செப்பனிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.